ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம நைட்டு டிஃபன் மாலையபட்சத்துக்கு ரவை உப்புமா. அது எப்படின்னா, கொஞ்சம் அந்த காலத்தில் மோர் குத்தி பண்ணுவார், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அவ்வளோவா நிறைய பேருக்கு அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால் நான் அந்த மாதிரி முறையில் செய்ய போகிறேன். இப்போது அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுத்தையும் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வெடிக்கிறது. இது நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதெல்லாம் நம்ம கருகிறதுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் பச்சை மிளகா பார்த்து போடுங்க, வெடிக்கும். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன இதில், அதையும் இதில் சேர்த்துட்றேன். அது சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ நான் இது ஒத்தருக்கு தான் பண்ணி காமிக்கிறேன். அதனால் அவ்வளோதான். இந்த எண்ணெயிலேயே இந்த ரவை நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் இதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு நான் 3/4 டம்ளர், இதால் 3/4 டம்ளர் எடுத்துட்டேன் இல்லையா, 3/4 டம்ளர் நான் கொஞ்சம் புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க. அதுவும் இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணியும் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு இந்த பாத்திரத்துலேயே நம்ம அந்த மோரை விட்டு மோர் நல்லா கொதிக்கரிச்ச இந்த வறுத்த ரவையை அதில் போட்டு கலர வேண்டியது தான். உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டேன், இந்த மோரையும் நல்லா சேர்த்துட்டேன். இது நல்லா இதில் கொதித்து நல்லா வேகட்டும். நான் கடுகு கொஞ்சம் நிறையா போடுவேன் எல்லாத்துக்கும், நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கலரிடணுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஆகிடும். இதில் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்புமா ரெடி ஆகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுது. இது காந்தல், அதுலேயே கொஞ்சம் அடியில் காந்தும். இந்த காந்தல் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அந்த காந்தலை சுரண்டி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதோட தொட்டுக்கிறதுக்கு நான் 2 நாளுக்கு முன்னாடி இது போட்டிருக்கேன், புளிக்காய்ச்சல் மாதிரி எப்படி வத்த குழம்பு பண்ணுறது அப்படின்னு. அந்த வத்த குழம்பு தான் அது. நான் வெளியில் தான் வச்சுருக்கேன், அது ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. ஸோ நீங்கள் அது தொட்டுக்கலாம். இல்லை இதுலேயே புளிப்பு இருக்குது அதனால் வேண்டாம் அப்படிங்கிறவா சர்க்கரையும் தொட்டுக்கலாம், வெறுமையே சாப்பிட்டுக்கலாம். அந்த புளிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மோர். இதுதான் இன்றைக்கி நம்ம நைட்டு பலகாரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி என்னமோ தெரியல, திடீர்னு கடகடன்னு நிறையா வியூஸ் வந்தது, நிறையா சப்ஸ்கிரைப்ஸ் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி டெய்லி இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு இன்னும் இதுவாக இருக்கும். அதனால் எனக்கு உடம்பு இல்லைன்னா கூட நான் இன்றைக்கி எழுந்து கடகடன்னு ஏதோ 2-3 வீடியோ போட்டேன். இந்த வீடியோ நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்மளோட இதெல்லாம் ட்ரெடிஷன்லாம் மறக்காமல் இருக்கணும். அந்த நம்ம இதை மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா அது நிறையா நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடியும் பார்க்குறவாள்லாம் பார்த்துப்பா எல்லாத்தையும். அதனால் நமக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். ஸோ நம்மளுக்கு எந்த இது பிடிக்குமோ அதை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம போடுறது. இதுக்கப்புறம் எங்களுக்கு இதில் எவ்வளோ மெஷ் இருக்குது. சாதாரணமாக நம்ம பண்ணுறதுன்னா ஒரு உப்புமாவை கலரிட்டு துதிக்கி போட்டு போயிடுவோம். யூடியூபுக்குன்னு பண்ணுறதுனால பாத்திரங்கள் ஒழுங்காக காமிக்கணும், அதுக்கப்புறம் சாமானை காமிக்கணும். ஸோ எவ்வளவோ இதில் இதெல்லாம் இருக்குது. அதையும் மீறி தான் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறதே ஒழிய இதில் வேறு நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் பாஸிங். ஸோ இதில் வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை. பிகினர்ஸ்லாமும் நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.